கும்பராசியில் வந்து சனி ஆட்சி, அதனால இவங்க உழைப்பாங்க. ஆனால் இவங்களுடைய உழைப்பெல்லாம் யாருக்கோ போயிடும். இவங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலன் தராது. இவங்க உழைப்பில் ஊரில் இருக்கிற ஒரு முதலாளியோ அல்லது வேற யாரோ வந்து சாப்பிட்டு போவாங்க. அந்த ஒரு கம்பெனியில் உழைக்கிறாங்கன்னா ரொம்ப வருஷம் உழைச்சிருப்பாங்க, ரிட்டையர்மெண்ட் வரைக்கும். அதுக்கு அடுத்த நாள் இவங்க அந்த கம்பெனிக்கு போகும்போது தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட சந்தோஷம் அப்படியெல்லாம் தேடிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் இந்த அக்கா அம்மா கட்டின சேலை துணிமணியை கட்டுறது, இப்போ பசங்கன்னா வந்து தாம் பேண்ட் ஷர்ட்டெல்லாம் தம்பிமாருக்கு கொடுத்துட்றது. இவங்க ஒரு நாள் போட்டிருப்பாங்க, தம்பிமார் எடுத்து போட்டு போயிடுவாங்க. சரி பரவாயில்ல விடு அப்படின்னு விட்டுருவாங்க. இவங்க ரொம்ப அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், நிறைய நகை போடணும் அப்படிலாம் நினைப்பாங்க. இவங்களுக்கு ஆசைகள் நிறையா இருக்கும். ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இவங்க நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் இவங்க ரொம்ப லீனியண்ட்டாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும், சார் வந்து சார்கிட்ட நம்ம எனி டைம் லீவு கேட்கலாம், சார்கிட்ட வந்து நம்ம சொல்லிட்டு பெர்மிஷன் போட்டு போகலாம் அப்படின்றது தெரியும். இல்லைன்னா கும்பராசி மனைவி கிடைக்குதுன்னு சொன்னால் உண்மைக்குமே அந்த கணவர் கொடுத்து வைத்தவர் தான். அடுத்து வந்து ரொம்ப ஆளுமைத்தன்மை உடையவங்களாக இருப்பாங்க. அதாவது பொறுப்பாக அந்த குடும்பத்தை வந்து சிறப்பாக நடத்தி கொண்டு வர்றது. இப்போ அந்த கன்னியாராசி மாதிரி தான் அந்த கும்பராசி. கணவனுடைய பெயர் புகழ், பிள்ளைகளுடைய பெயர் புகழை காப்பாற்றுறது. அப்புறம் வந்து இவங்க தங்களை ஒடுக்கி தங்களை அடக்கிக்கிட்டு கூட அந்த குடும்பத்தினரை வந்து வாழ வைப்பாங்க. இந்த மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போகிறவங்க இவங்க தான். அது மகர ராசி தன்னை காப்பாற்றிக்கிறதுலேயும் கருத்தாக இருக்கும். ஆனால் கும்பராசிக்காரங்க தன்னுடைய சுகத்தை பார்க்க மாட்டாங்க. அவன் அடுத்தவங்க அந்த குடும்பத்தினருக்காகவே மாங்குன்னு உழைப்பாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. கும்பராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்க என்ன மாதிரியான குணநலங்களை கொண்டு இருப்பாங்க? ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க? அதை பத்தி சொல்லுங்கம்மா. கும்பராசிக்காரங்களுமே நல்ல உழைப்பாளிகள், அதோடு நல்ல சிந்தனையாளர்கள். எல்லாருக்காகவும் சிந்திப்பாங்க, எல்லாருக்காகவும் உழைப்பாங்க. இவங்களுமே மகர ராசி போல நல்ல உழைப்பு, அதான் அடுத்தவங்களுக்காக இவங்களுடைய உழைப்பு சிந்தனை எல்லாமே பிறருக்காக இருக்கும். தன்னுடைய குடும்பத்தின் பேரில் அந்த சுயநலவாதிகளாக தான் இருப்பாங்க. ஆனால் சுயநலம்ன்றதுலையுமே தன்னுடைய குடும்பத்தில் தம்பி தங்கச்சி அக்கா அண்ணே பிள்ளைகள் மனைவியினுடைய குழந்தையா அந்த மாதிரி அதாவது பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டு வீட்டுக்காகவும் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, சிந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, திட்டமிடுதல் ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் சில தோல்விகள்லாம் ஏற்படும். தோல்வின்றது கும்பராசிக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய வரும். ஒரு நல்ல கம்பெனியை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க, ஒன் ஃபைன் டே வெளியே வர வேண்டியது இருக்கும். அப்புறம் திரும்ப ஒரு சின்ன கம்பெனியில் சேர்ந்து திரும்ப அல்லது இவங்களே ஒரு சுய தொழில் முயற்சி செய்து அப்படியே கொண்டு வருவாங்க. அப்புறம் அதை விட்டுட்டு வேற ஒரு நாட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். இப்படி இவங்களுக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் இருக்கும். அப்படியே பெரிய லெவலுக்கு வருவாங்க, அப்புறம் திரும்ப அப்படியே இங்கேருந்து மேலே வருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அவங்கள பொறுத்தளவுக்கு வேலை, உழைப்பு, முயற்சி, அயற்சி இல்லாத முயற்சி, சோர்ந்தே போக மாட்டாங்க. சோர்வு என்பதே கிடையாது. இன்னொன்று, இவங்க இந்த குடத்துள் விட்ட விளக்கு போலன்ற மாதிரி யாராவது ஒருத்தருக்கு உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுடைய முதலாளியும் லாபம் சம்பாதிப்பவரும் இன்னொரு ஆளாக இருப்பாங்க. இவங்க வந்து அங்கே உள்ள ஒரு முதலாளியோட பிஏவாவோ அல்லது மேனேஜிங் டைரக்டர் அந்த மாதிரி இந்த செகண்ட் போஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இவங்க தான் செக்ரட்டரின்னு சொல்லுவோம்ல. பிரசிடென்ட் செக்ரட்டரின்னா செக்ரட்டரி தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. பிரசிடென்ட் வந்து ஒரு நேம் சேக், ஒரு கௌரவ போஸ்ட்டில் அவங்க இருப்பாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் பிரசிடென்ட் பேர் தான் இருக்கும், இந்த செக்ரட்டரி பேர்கள்லாம் ஒன்றும் இருக்காது. இவங்க வந்து பேக் ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் மாதிரி அவ்வளோ உழைப்பாங்க. ஒரு சினிமாவில் வந்து புகழ் வந்து ஹீரோவுக்கு கிடைக்கும், ஆனால் டைரக்டர் நிறைய உழைச்சிருப்பார் இல்லையா. அப்போது இவங்க படம் எடுக்கிற படத்தில் பார்த்தா பெரிய ஹீரோவாக இருப்பார், ஹீரோ பேர் வாங்கிட்டு போயிடுவார், டைரக்டருக்கு பேர் கிடைக்காது. அந்த மாதிரி இவங்க வந்து யாருடைய வெற்றிக்காகவோ உழைப்பாங்க. பிள்ளைகளுடைய வெற்றிக்காக, கணவனுடைய வெற்றிக்காக, சகோதரர்கள் அல்லது சொந்தக்காரங்க அல்லது கம்பெனி முதலாளி அவங்களுக்காக இவங்க வந்து
வெளிச்சத்துக்கு வர விரும்ப மாட்டாங்க. புகழ், பேரு அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த ஃபேம் மாங்கர்ஸ் கிடையாது. எல்லா இடத்துலையும் கேமரா முன்னாடி தலையை காட்டிக்கிட்டு நிற்கிற ஆள் கிடையாது. பெரும்பாலும் இந்த ஃபோட்டோ கிட்ட எடுக்கிற இடத்துலலாம் கூட இவங்க இருக்க மாட்டாங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம், நீங்களே எடுங்க நீங்களே எடுங்க ஏன் இந்த அப்படின்றவாங்க. குணமே கூச்ச சுபாவம் அதனாலயா மேம்? அவங்களுக்கு என்னமோ வெளிச்சத்தை பார்த்தா பயமா இருக்கும். ஒரு பப்ளிக்ல வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும், ஒரு அந்த மாதிரி ஏதாவது கமிட் பண்ணிடுறோம்ல, அந்த கமிட்மெண்ட் நாளைக்கு ஏதாவது நம்ம தப்பா சொல்லிட்டோம்னா, யாராவது நம்ம எதையாவது சொல்லிட்டாங்கன்னா அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்கும். பொதுவாக மகரம் கும்ப ராசிக்காரங்களுக்கு பயம் இருக்கும். சனி ராசிக்கே பயம் உண்டு. அதுல மகரத்துக்கு வந்து சஞ்சலம் உண்டு. ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம், ஒரு சஞ்சலம் அதெல்லாம் நிறைய உண்டு. கும்ப ராசிக்காரவங்களுக்கும் ஒரு பயம் எப்பவும் இருக்கும். அதாவது அஞ்சுவது அஞ்சல் அறிவுடையார் தொழில்னுவாங்க. பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும் இல்லையா? தப்பு பண்ணால் பயப்படணும். இவங்க நல்லது செஞ்சுட்டே பயப்படுவாங்க. வெளியே வந்து நான் தான் செஞ்சேன், எங்கள் முதலாளி ஒன்றும் செய்யலை, எல்லாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. தெரியும், ஊருக்கே தெரியும். ஆனால் இவங்க வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. ஓகே. ஸோ குணம்னா என்ன மாதிரி கேரக்டரா இருப்பாங்க? அன்பானவங்க, அமைதியானவங்க, ஆர்ப்பாட்டம் இல்லாதவங்க, கோபதாபங்களை வெளியே காட்ட மாட்டாங்க, ரொம்ப சட்டில் எக்ஸ்பிரஷன்ஸ் உள்ளவங்க. மகர ராசி கும்பராசிக்கு என்ன வித்தியாசம்னா, மகர ராசியில வந்து செவ்வாய் அது வந்து உச்சமடைகிற ராசி. அப்ப அவங்களுடைய உழைப்பு எல்லாம் அவங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு, அவங்க குடும்பத்தாருக்கு பலன் கொடுக்கும். இந்த கும்பராசியில வந்து சனி ஆட்சி, அதனால இவங்க உழைப்பாங்க. ஆனா இவங்களுடைய உழைப்பெல்லாம் யாருக்கோ போயிடும். இவங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலன் தராது. இவங்க உழைப்புல ஊர்ல இருக்கிற ஒரு முதலாளியோ அல்லது வேற யாரோ வந்து சாப்பிட்டு போவாங்க. அந்த ஒரு கம்பெனியில உழைக்கிறாங்கன்னா ரொம்ப வருஷம் உழைச்சிருப்பாங்க, ரிட்டையர்மெண்ட் வரைக்கும். அதுக்கு அடுத்த நாள் இவங்க அந்த கம்பெனிக்கு போகும்போது யாரோ எவரோன்னு ஆயிடுவாங்க. ஒரு லைஃப் லாங்காக உழைச்ச கம்பெனி இவங்க ரிட்டையர் ஆகிட்டு மறுநாள் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வாங்க. அங்கே ஒரு பய கூட இவங்களை வாங்க சார் உட்காருங்க சார்ன்னு சொல்ல மாட்டான். இவங்களுக்கு அந்த இடம் ரொம்ப அந்நியமாக தெரியும். அந்நியமாக எல்லாரும் ட்ரீட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு மனசுக்குள்ள அந்த ஒவ்வொரு சுவரில் இருக்கிற கல்லும் இவங்களுடைய உயிரும் ஊனும் சதையுமா தெரியும். அப்படி இருக்கும். அதனால இந்த கும்பராசிக்காரவங்களுடைய உழைப்பு வந்து ஊருக்கு உழைக்கும் உத்தமர்கள். இவங்க ஊருக்காக உழைப்பாங்க, அடுத்தவங்களுக்காக உழைப்பாங்க, குடும்பத்துக்காக. சிலர்லாம் இந்த கல்யாணம் ஆகாமல்லாம் இருப்பாங்கல்ல, கல்யாணம் ஆகாம வீட்டுக்குனே உழைச்சு அப்புறம் 30-35 வயசாயிரும், இனி என்னத்தை கல்யாணம் பண்ண அப்படின்ட்டு அந்த அக்கா பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க இப்படியே இருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து கும்பராசிக்காரவங்கள பெரும்பாலும் இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட சந்தோஷம் அப்படியெல்லாம் தேடிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் இந்த அக்கா அம்மா கட்டின சேலை துணிமணியை கட்டுறது, இப்போ பசங்கன்னா வந்து தாம் பேண்ட் ஷர்ட்டெல்லாம் தம்பிமாருக்கு கொடுத்துட்றது. இவங்க ஒரு நாள் போட்டிருப்பாங்க, தம்பிமார் எடுத்து போட்டு போயிடுவாங்க. சரி பரவாயில்ல விடு அப்படின்னு விட்டுருவாங்க. இவங்க ரொம்ப அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், நிறைய நகை போடணும் அப்படிலாம் நினைப்பாங்க. இவங்களுக்கு ஆசைகள் நிறையா இருக்கும். கும்பராசிக்கு ஆசைகள் நிறையா. ஆனால் அதை வந்து பிடிவாதமாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய திட சித்தம் இருக்காது. இது ஏன் ட்ரெஸ் நேற்று தான் எடுத்திருக்கேன், ஒரு தடவை தான் போட்டிருக்கேன், எடுக்காதன்னு சொல்ல மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. இவங்களை கேட்கவே வேணாம், அவங்க பாட்டு எடுத்து போட்டு போயிடுவான், தம்பிக்காரனோ அடுத்ததாலோ. அதனால வந்து இவங்களுக்கு ஆசைகள் நிறையா இருக்கும். ரொம்ப மனசுக்குள்ள ரொமான்டிக்காக இருப்பாங்க. ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் எதிராளிக்கு புரியாது. ஓ இது வந்து ஒரு ரொமான்டிக் மூடில் பேசுது அப்படின்னு புரியாது. இவங்க அதை கூட ஒரு அஃபீஷியலாக பேசுகிற மாதிரி, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. ஓகே. பொதுவாகவே இந்த ஸ்ட்ரிக்ட் கேரக்டராக தான் இருப்பாங்களா மேம்? இல்லை இவங்க ரொம்ப லீனியண்ட்டாக இருப்பாங்க. ஓகே. மகரம் கும்பராசிக்கெல்லாம் ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க முடியாது. ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இவங்க நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் இவங்க ரொம்ப லீனியண்ட்டாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும், சார் வந்து சார்கிட்ட நம்ம எனி டைம் லீவு கேட்கலாம், சார்கிட்ட வந்து நம்ம சொல்லிட்டு பெர்மிஷன் போட்டு போகலாம் அப்படின்றது தெரியும். இல்லைன்னா அந்த வேலையை இவரே செஞ்சுட்டு போயிடுவார். அவங்க போனாங்கன்னா கூட இவருக்கு வந்து அப்படி மறுத்து பேசி அதெல்லாம் முடியாது, இல்லை பெர்மிஷன்லாம் கிடையாது, போய் வேலையை முடிச்சுட்டு போ அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. இவங்களுக்கு அப்படி ஓங்கி பேசலாம் தெரியாது. முதல்லையே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு வைப்பாங்க. கேட்குறவன் கேட்பான், அதை மீறி போகிறவன் போவான். இவங்க அவங்ககிட்ட எல்லாம் ஒவ்வொருத்தரோடையும் சண்டை போட்டுக்கிட்டு உத்தரவு போட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப லீனியண்ட்டாக, ரொம்ப கருணை உள்ளத்தோட. கருணைன்றதை விட அவங்களுடைய இயல்பே அதுதான். அவங்களால அப்படி கோபமெல்லாம் சண்டை கிண்டையெல்லாம் போட மாட்டாங்க.
சரி சரின்ட்டு போயிருவாங்க. Okay. அதனால குறிப்பா பெண்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்குமா? பெண்கள் நல்ல பொறுப்புள்ளவங்களா இருப்பாங்க. ஒரு கும்ப ராசி மனைவி கிடைக்குதுன்னு சொன்னா உண்மைக்குமே அந்த கணவர் கொடுத்து வைத்தவர் தான். அடுத்து வந்து ரொம்ப ஆளுமை தன்மை உடையவங்களா இருப்பாங்க. அதாவது பொறுப்பா அந்த குடும்பத்தை வந்து சிறப்பா நடத்தி கொண்டு வர்றது. இப்போ அந்த கன்னியா ராசி மாதிரி தான் அந்த கும்பராசியும். கணவனுடைய பெயர் புகழ் பிள்ளைகளுடைய பெயர் புகழை காப்பாத்துறது. அப்புறம் வந்து அவங்களுக்கான வசதிகள் சகல வசதிகளையும் செஞ்சு கொடுக்கறது. இவங்க சாப்பிட்றாங்களோ சாப்பிடலையோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவையானதை செய்து கொடுப்பாங்க. இவங்க தங்களை ஒடுக்கி தங்களை அடக்கிக்கிட்டு கூட அந்த குடும்பத்தினரை வந்து வாழ வைப்பாங்க. இந்த மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போறவங்க இவங்க தான். அது மகர ராசி தன்னை காப்பாத்திக்கிறதுலையும் கருத்தா இருக்கும். ஆனா கும்பராசிக்காரங்க தன்னுடைய சுகத்தை பார்க்க மாட்டாங்க. அடுத்தவங்க அந்த குடும்பத்தினருக்காகவே மாங்கு மாங்குன்னு உழைப்பாங்க. அந்த மாதிரி அந்த ரொம்ப பொறுப்பு, ரொம்ப தியாகம், தியாக சீலர்கள், தியாக செம்மல்கள்னா அந்த கும்பராசி தான். ஓகே. சோ இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி எப்படி அமையும்? சிறப்பா இருக்கும். சிறப்பா இருக்கும். இந்த சென்ஸ் அவங்க தான் ஊருக்காக உழைக்கிறாங்கல்ல, வீட்டுக்காக வீட்டில் இருக்கிற மாதிரியான நாத்தனா எல்லா பிள்ளைகளுக்கும் இவங்க உட்காந்து பாடம் சொல்லி தருவாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு வேண்டிய சாப்பாட்டை செஞ்சு கொடுப்பாங்க. வீட்டுக்குள்ளேயும் அப்படியே இது சக்கரத்தை காலில் கட்டின மாதிரி சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆஃபீஸ்லேயும் அப்படித்தான் மாங்குன்னு வேலை பார்ப்பாங்க. சனி ராசின்றனால இவங்களுக்கு வந்து உடம்பு ஓயாது. உழைக்கிறதுக்குனே பிறந்த ஒரு தேகம் அது. சும்மா உட்கார சொன்னா கூட உட்கார மாட்டாங்க. சும்மா உட்காந்தா ஏதாவது யாருக்காவது அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய பிரச்சனையை இவங்க மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டு அவங்களுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ இப்படி செய் அப்படி செய்ய. ஐயோ இந்த அம்மா உட்காரவே வேண்டாம், எந்திரிச்சு போனா போதுன்ற மாதிரி, எதுக்கு இது இந்த சீட்டுக்கு வந்துச்சுன்ற மாதிரி ஆயிரும். எந்நேரம் அடுத்தவங்களை பற்றி சிந்திக்க, அடுத்தவங்களுக்காக உழைக்கிறதுக்குனே பிறந்தவங்க இந்த கும்பராசிக்காரங்க. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கும்ப ராசியில பிறந்தவங்க என்ன மாதிரியான குணாதிசயங்கள்ல இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.